ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா மீஷோவில் எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ தான். எப்படி அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு மீஷோ செல்லர் பேனலில் போயிடுங்க. அதில் வந்து ப்ராசஸ், அங்கே செல்லர் ஹப் இருக்குல்ல, ப்ராசஸில் போயிட்டிங்கன்னாக்கா உள்ளே லோட் ஆகும். அந்த உள்ளே லோட் ஆகி போயிடணுன்னா அப்லோட் கேட்லாக் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம அப்லோட் கேட்லாக் பார்க்கலாம். இப்போது அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அப்லோட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே இருக்கா. ஆல் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து இங்கே தான் ஷோ ஆகும் ஆல் ப்ராடக்ட்ஸில். அண்ட் அப்லோட் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். செலக்ட் கேட்லாக், நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மென்ஸா உமென்ஸா அது உங்கள் இஷ்டம், அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட பிக்சர் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லைனா எல்லாமே ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கிளியராக இருந்தால் தான் வந்து QC பாஸ் ஆகும், அதுவும் நான் சொல்லிடுறேன். அண்ட் வந்து அதோட ப்ராடக்ட் நேம், என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் அதோட நேம் போடணும். நான் வந்து டோனியோட பிக் போட்டிருந்தனால ஒரு ஆர்டர் வந்திருந்தது, ஸோ போட்டிருந்தனால அது வந்து போட்டு ரீசன் கிச்சன் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம போட வேண்டாம், அது நெசசரி கிடையாது. ஸோ அது வேண்டாம், போட வேண்டாம். தென் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா பேசிக் டீட்டெயில் இருக்கும். பேசிக் டீட்டெயிலில் வந்து ப்ராடக்டோட எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்டோட வெயிட்டு அண்டு கலர், மெட்டீரியல், ரிசன் மெட்டீரியல் நான் பண்ணேன். ஸோ ரிசன் எல்லாத்துலேயுமே கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிசன் மெட்டீரியலும் வந்து மெட்டீரியல் நீங்கள் என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெட் குவான்டிட்டி எத்தனை, ஒரே ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 1, 10 இருந்தால் 10, அதுக்குள்ளே உங்கள் இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன ஷேப்பில் இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரவுண்ட் ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன். டைப் வந்து நான் வந்து கஸ்டமைஸ்டு கிச்சன் இது, ஸோ கஸ்டமைஸ்டு கிச்சன் நான் போடுறேன். சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான், எதுக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து ஃப்ரீ சைஸ் தான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்ன உங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸ் ரேட் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னாக்கா இன்றைக்கி ரேட்டும் அண்ட் MRP இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போதோ அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி அண்ட் ஆர்கன் வந்து இந்தியா. பேக்கர் டீட்டெயில் உங்களோட என்ன இதில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்து ப்ராடக்டோட ஸ்டைலிஷ் கோடு, இது நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களோட ப்ராடக்ட் வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி, அதாவது எல்லாருக்கும் விசிபிளாக ஆகிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஆட் வேரியன்ட் வந்து சைஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க ப்ராடக்ட்டுன்ற மாதிரி நான் 5 வச்சுருக்கேன். ஸோ 5 போடணும். இது வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அப்லோட் கேட்லாக், இந்த 4 மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. டீட்டெயிலாக அப்லோட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் அப்லோட் ஆகின உடனே அதை பாருங்க, நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ வந்து QC ப்ராசஸில் இருக்குது இப்போது. அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மீஷோவில் வந்து செல்லர் பேனலில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் போய்ட்டு மீஷோவில் வந்து இந்த பிக்சர், அதாவது தோனி கிச்சன் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதுவும் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் ப்ராடக்ட் பொறுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டீட்டெயில் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.